எல்லோருக்கும் வணக்கங்க. உன்னில் நான் சாய் தமிழ். ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம எல்லாரும் பேசி. நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள். ஈகோனா நான் படிச்ச என் மன ரீதியா என்ன ரொம்ப பாதிச்ச விஷயங்கள், என்னோட அனுபவங்கள், இப்போ நடந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கலான்னு தோணுச்சு. டூ மச் ஈகோ கில்ஸ் யுவர் டைம். நம்மளோட திறமைய இந்த ஈகோ கண்டிப்பா அழிச்சிருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க, பார்க்க முடியுது. ஆனா இதே நான் ஃபர்ஸ்ட் பார்த்த யூடியூபர்ஸ் எல்லாருமே ரொம்ப கேஷுவலா நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரா நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்க இந்த ஈகோ டச் பண்றாங்கன்னு தெரியல. யூடியூபர்ஸ்குள்ள நிறைய சண்டை நட. நான் பார்த்த வியந்த விஷயங்கள் என்னன்னா, கேஷுவலா வந்துட்டு எல்லாரும் பேசிக்குவாங்க. இன்னொன்னு அவங்கவுங்க லைனை தேர்ந்தெடுத்து அதுல நிறைய R&D பண்ணி நிறைய விஷயங்களை மக்கள் கிட்ட பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இப்போ கொஞ்ச நாளா இந்த போட்டி, பொறாம, இந்த ஈகோவை யாரு டச் பண்ணாங்க அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டே இருக்கு. நிறைய பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஈகோ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஈகோ கூடயே டிராவல் பண்ணிட்டு இருக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது, அவங்களுக்குள்ளேயே அவங்க பர்சனல் மேட்டரை யூடியூப்ல எக்ஸ்போஸ் பண்றது. யூடியூபர்ஸ் என்ன ஆச்சு? எதுக்காக இந்த ஈகோ? எதுக்காக இந்த சண்டை? நம்மளை பார்த்து அதுல இருந்து பசங்க கத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை அவங்க லெவல்ல அவங்களுக்குள்ள அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல டெய்லி நடக்கிற நியூஸஸா இருக்கலாம், இல்ல டெக்னிக்கல் சப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல மியூசிக் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். இது மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்றாங்க. ஃபிட்னஸ், யோகா, இந்த மாதிரி. ஒரு சில ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒப்பீடு இல்லாமல் ஈகோ இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கம்பேரிசன். நாம எப்போ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்மளோட ஈகோ அங்க இருந்து ரைஸ் ஆயிட்டே இருக்குது. அதை நமக்கே தெரியாம நம்மளை அழிச்சுக்கிட்டே இருக்குது. நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளான்னு பார்த்து இந்த போட்டி அவங்களே டெவலப் பண்ணாத மாதிரி பார்த்து, இதனால இந்த சண்டை மட்டும்தான் இங்க பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. நாம என்ன ட்ராக்ல இருக்கிறோங்கிறத மறந்துட்டு இங்க சண்டை நடக்குது. இந்த ஈகோ நம்மளோட ட்ராக்ல இருந்து வெளியே கொண்டு போய் நம்மளையே அழிச்சிடும். கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்தா இந்த பிரச்சனையை பேசி தீர்த்துட்டு நாம என்ன ட்ராக்ல இருக்கிறோமோ அதை பத்தி கொஞ்சம் அப்டேட் பண்ணால நமக்குள்ள இருக்கிற பெரிய பிரச்சனை அடுத்தவங்களை கால்குலேட் பண்ணி இது எல்லோரும் சாதாரணமா பண்றாங்க. இது என்னன்னா, அவங்க இந்த முடிவு தான் எடுப்பாங்க. நாம டிசைட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே நம்ம ஒரு தப்பான டைரக்ஷனுக்கு போயிட்டு நமக்கே தெரியும். முடிஞ்ச அளவு யாரும் சண்டை போடும். நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும். நான் கேட்டு என்லைட்மெண்ட் ஆஃப் ஈகோஸ் அல்டிமேட் டிசப்பாயின்மெண்ட் அப்படி. அறிவொளி என்பது ஈகோவின் இறுதியாக. முடிஞ்ச அளவு ஈகோ இல்லாம இருக்கலாம். ஈகோனால நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறத விட்டுட்டு நான் மக்களுக்கு என்ன செய்யலாம் அதை சரியா செய்யலாம். நன்றி.